தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சகக்யா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சபக்யா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மா பெரியவா போற்றி. அபாரகடா சிந்தும் ஞானது சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர படமாமதான் கலிகதேவம் காஞ்சிமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபலி பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்கள் அடுத்த தலைப்பு கல்யாணத்து அன்னைக்கு நான் நினச்சிக்கிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், தலைமை பாருங்கள். இது வந்து எபிசோடு 1849 850 1850. அது வந்து நம்ம பெரியேரி ஸ்ரீ தியாகராஜையர் ராஜலக்ஷ்மி அவரோட பிள்ளை ஸ்ரீ அருண்குமார் பற்றியான இன்சிடென்ட்ஸை பார்த்தோம். அப்புறம் அருண்குமாரும் அவருடைய மூத்த சகோதரி ஸ்ரீமதி உஷா ரெண்டு பேருமே நடந்த இன்சிடெண்ட்டை, அவளுக்கு சகோதரிக்கு நடந்த இன்சிடெண்ட்டை அவள் இப்போ 7ஆம் தேதி அக்டோபர் எங்கள் ஆற்றுக்கு வந்திருந்தா கிரகத்துக்கு. அப்போ அவள் நேரடியாகவே சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இதில் பெரியரி ஸ்ரீ தியாகராஜர் இருந்த மகாபெரியோட அத்தியந்த பக்தர் 1970 நடந்த இன்சிடெண்ட் இது. உஷா வந்து பெரியவரான ஆரத்துக்குள்ளேயே அந்த வந்து இது பண்ணிடணும், கல்யாணத்துக்கு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தா. ஆனால் வந்து கன்னிகாதானம் கொடுக்கலான்னு. ஆனால் அவள் பெரியவள் ஆனதுனால சரி என்னடா இப்படி ஆகிடுத்து அப்படின்னு வருத்தமாக இருந்தது அவருக்கு. கொஞ்சம் டிலே பண்ணிட்டோமே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை எப்படியாவது நம்ம முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு மகாபிரிவா தரிசனம் பண்ணலான்னு காஞ்சிபுரம் புறப்பட்டார். இவரோட மூத்த பையன் வந்து காரை ஓட்டின்ட்டு கிளம்பினான். இந்த காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தா. மகாபிரியா வந்து காஞ்சிபுரத்தில் இல்லை, கொல்லாச்சத்திரத்தில் இருக்கா கேம்ப் அப்படின்னு சொன்னான். அன்றைக்கி மூல நட்சத்திரம். மகாபிரியா பேச மாட்டா, மௌன விரதம். எனக்கு பேச முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் தியாகராஜையர். சரி இவரை பார்த்துருந்த சிஷ்யர் வந்து ஸ்ரீகண்டன் வந்து வந்தார். வந்து சொன்னார், அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். சரி பரவாயில்ல, நாளைக்கு வாங்க பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கலாம், இப்போ கிளம்புங்க, பெரியவா பேச மாட்டார்னா. அப்புறம் இவரோட மாமாவோட கிரகம், இவரோட தியாகராஜரோட மாமா அங்கேயே இருக்குது, கொல்லாச்சத்திரத்துலேயே. மாமா மாமியை வளர்க்க அங்கே போனார், குடும்பத்தோடு வாங்க போனால். ராத்திரி வந்து மாமி வந்து சுட சுட அரிசி உப்புமா போட்டிருக்கா. தியாகராஜர் வந்து வந்த விஷயத்தான் சொல்லியிருக்கா அவகிட்ட. மாமி சொன்னாலும் என்னோட அண்ணா பேரன் இருக்கான், கல்யாணத்துக்கு இருக்கான், அவளுடைய அட்ரஸை நான் கொடுக்குறேன், நீங்கள் அவள் பேசுங்கோ, அநேகமாக ஒத்துண்டுதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவள் எல்லாத்தையும் விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கா. ஆனால் அந்த இடத்துல பெரியவா இருக்காளா, பெரியவா கேட்டுன்னு இருக்காளா, என்ன பெரியவா தான் கூடவே இருக்காளே, அது அப்புறம் தெரியும். அடுத்த நாள் வந்து எல்லோரும் கிளம்பி தரிசனத்துக்கு திருப்பி போயிருக்கா. ஏன்னா பெரியவா கிட்ட விஷயத்த சொல்லணுமே, அவருக்கு சொல்லணுமான பெரியவா பரமேஸ்வரனுக்கு ஏற்கனவே எல்லா விஷயமே தெரியும். தியாகராஜர் வந்து சாஸ்திர நமஸ்காரம் பண்ணார் ரெண்டு பேருமா. பண்ணவுடனே, என்ன உன்னோட கொல்லாச்சத்திரம் மாமி நேற்று ராத்திரி சூடாக அரிசி உப்புமா பரிமாணாளா அப்படின்னு பெரியவா சொல்லி சிரிச்சுண்டாலாம். அப்போ பெரியவா அங்கே இருந்திருக்கா. பெரியவாளுக்கு எப்படியே தட்டி ராத்திரி இருந்த டின்னர் என்ன பண்ணான்னு தெரியுது. பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆச்சே. அப்புறம் வந்து இவரே சொன்னாராம், ஆமாம் வந்து இது கொடுத்துருக்கா, இது அட்ரஸ்லாம் சிலதை கொடுத்துருக்கா, நான் போய் பார்த்துட்டு இது பண்ணணும், 2-3 இது கொடுத்துருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கொடுத்துருக்கா அப்படின்னோடனே பெரியவா அவர் சொன்னாராம், சரி உத்தமமான ஒரு இடம் வந்து காரியம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சாராம். இனிமேல் பெரியவா தான் கூடவே இருக்க போகிறாள், அதுவே தெரிஞ்சிருக்கு, உப்புமா பண்ணதே தெரிஞ்சிருக்கேன்னா இது தெரியாதா. ஸோ மாமி கொடுத்த 1-2 நாளில் வந்து கொடுத்த அட்ரஸில் 1-2 நாளில் போய் ஒரு தியாகராஜர் போய் பார்த்து உஷாவோட ஜாதகத்தை கொடுத்து பிள்ளையோட ஜாதகத்தை வாங்கி எல்லாம் ஜாதக பொருத்தான்னு பார்த்தா. 2 வீட்டுக்கும் எல்லாம் அந்த பொருத்தெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் மேட்ச்சு எல்லாம் எடுத்து பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. மாப்பிள்ளை வீடு வந்து செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழப்பந்தல் அப்படிங்கிற கிராமத்தில் ஏகாம்பரம் ஐயர் அப்படிங்கிறவர். அவருடைய 3வது பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி. மாப்பிள்ளைக்கு வந்து இல்லைம்மா, இவர் வந்து ஏகாம்பர ஐயர் வந்து ரொம்ப பண வசதி உள்ளவர். அந்த காலத்தில் 200 ஏக்கருக்கு மேலே அவருக்கு நிலம் இருந்திருக்கு. பணக்கார ஏகாம்பரம்னே பிரிவாக ஒரு கூப்பிடுவானாம். ஸோ நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருத்து. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு தியாகராஜையர் அவருடைய ஃபேமிலி
அப்புறம் ஏகாம்பர ஐயர் அவருடைய ஃபேமிலி மாப்பிள்ளை சைடில் எல்லாம் கிளம்பி பெரியவா தரிசனம் பண்ணி பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வரலாம் அப்படின்னு வந்தால் பெரியவா அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்வேட் நகரில் இருந்தால் ஒரு குளத்தங்கரையில் பெரியவா உட்காந்துருந்தா இவ போன இந்த 2 காரையுமே அந்த சைடு குளத்தங்கரை தாண்டி அந்த பக்கம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு நடந்து போகிறா. பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக அங்கே. அப்போ தியாகராஜர் வந்து தூரத்துலேயே பெரியவா பார்த்துட்டாலாம். பார்த்து தியாகராஜ ஐயரை சிரிச்சுட்டு, என்னடா இவ்வளோ தூரம் வந்திருக்க, பொண்ணு கல்யாணம்லாம் நிச்சயம் ஆயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மாப்பிள்ளை யார் அப்படின்னு. அப்போ இவர் சொன்னால் இந்த கீழப்பந்தல் ஏகாம்பர ஐயரோட 3வது பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொன்னாராம். பெரியவா சிரிச்சுட்டே பணக்கார ஏகாம்பரம்னு சொல்லு அப்படின்னாராம். தியாகராஜர்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் சொல்லி அவருடைய ஆசி வாங்கிட்டாராம். கல்யாணத்துக்கு வந்து ஆசி வேணும் பெரியவாளுடைய. என்னைக்கிடா கல்யாணம் அப்படின்னாரு. ஜூன் 4ஆம் தேதி அப்படின்னாராம். ஜூன் 4ஆம் தேதியா? 1970 இல்லை அப்போ தானே பார்த்துருக்கா. அப்போ ஜூன் 4. சரி, கல்யாணம் அன்றைக்கி நான் நினச்சிக்கிறேன். இப்போ நான் மடத்தோட விஷயங்கள் எல்லாத்தையுமே புது பெரியவாக்கிட்ட கொடுத்துட்டேன். நீ அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டா வாங்கிட்ட நீ கிளம்பு. கல்யாணத்தன்னைக்கு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னாராம். கல்யாணத்துக்கு அன்றைக்கி நினச்சிக்கிறது என்ன, பெரியவா வந்து அங்கே சூடாக அரிசி மாமி வந்து பரிமாறினாளான்ற அளவுக்கு பெரியவா கூடவே இருந்திருக்கா பரமேஸ்வரன். அப்புறம் அவருக்கு தெரியாதா, அவர் தான் ரூட்டே போட்டு கொடுத்துருக்கார் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். அதனால் அவர் கல்யாணத்துக்கு கூட இருப்பார் அப்படிங்கிறது தெரியாதா, கூடவே எப்போவுமே இருக்கிறவர் பரமேஸ்வரன் மகாபெரிவா மட்டும்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காமல் நம்ம இருந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். தெரிஞ்சுட்டோம்னா பெரியவா வேறு வழி இல்லாமல் நமக்கும் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபெரிவா பாதம் வச்சரும்.